Hi guys, welcome back to another place. So இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க சிக்கன் பிரியாணி. ஐயோ மீண்டுமா. So இந்த சிக்கன் பிரியாணி ஆல்ரெடி நான் 2-3 டைம்ஸ் நான் பண்ணிருக்கேன். எல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. பட் ஆனா அந்த அளவுக்கு ஒரு சீரியஸ்னஸோட பண்ணல. ஏதோ ஒரு பண்ண ஏதோ ஒரு டேஸ்ட்ல வந்து நல்லா தான் இருந்துச்சு. டெஃபினெட்லி. பட் இருந்தாலுமே இன்னைக்கு நான் ப்ராப்பரா ஒருத்தரை பார்த்து செய்ய போறேன். அதை நீங்க பாருங்க நான் எப்படி செய்யறேன்ட்டு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்றேன். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு. நடுவில் கொஞ்சம் லாங் கேப் ஆயிடுச்சு. ஒரு 2-3 மந்த்ஸ் சரியா வீடியோஸும் எடுக்கல, வீடியோஸும் போஸ்ட் பண்ணல. இனிமே ரெகுலரா வீடியோஸ் வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உருட்டு நீ உருட்டு. ஸோ நீங்களும் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டெஃபினட்டா என்னோட பேஜை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ வாங்க நம்ம இப்போ எப்படி செய்யறோங்கிற ப்ராசஸை நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்னால நம்ப முடியலையே. ஸோ அதையும் காட்டுறேன் என்னென்ன இருக்குங்கிறத. அதுக்கப்புறம் எப்படி செய்யறாங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ரைஸும் கொஞ்சம் கழுவி ஊறி எடுத்து வச்சுருக்கிறேன். அண்ட் தென் இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, லெமன், அதுக்கப்புறமா தயிர். ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ கிச்சனில் வந்து இப்போ நான் ஆல்ரெடி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன். இப்போ அதுக்கு அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோம், கிளியர் பண்ண போகிறோம் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, பேசிக் ஸ்டெப். நமக்கு தேவை ஒரு குக்கர். ஒரு நிமிஷம் இருங்க, போது குக்கர் கையில் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் குக்கர் எடுத்தாச்சு. அடுத்தது நான் குக்கரை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். இது யாருக்கு தெரியாது பாரு, பெரிய இன்ஜினியர் வேற 7 வருஷம் உட்கார்ந்து படிக்க எடுத்துக்கிறேன். வெங்காயமும் பச்சை மிளகாவும் முதலே போட்டுடுறேன். வெங்காயமும் பச்சை மிளகாவும் இதோடு சேர்த்து வந்து பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இது சேர்த்து இதோட சேர்த்து அப்படியே வதக்கிக்கலாம். இது எல்லாம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சின்ன பவுலில் கொத்தமல்லி எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 10 செகண்ட்ஸ் நல்லா வரும். ஏன் முதல்ல கொத்தமல்லி போடுறோம்னா அது ஒரு ஃப்ளேவர். அந்த ஃப்ளேவர் வந்து கடைசியாக நம்ம சாப்பிடும்போது நமக்கு தெரியும் அதோட பிரியாணி டேஸ்ட்டு. அப்போது வந்து அதனால தான் முதலையே வெங்காயம் போட்டதுமே வந்து கொத்தமல்லி நம்ம சேர்த்துக்கிறோம். கொத்தமல்லி போட்டு அடுத்த இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புதினாவும் சேர்த்துப்போம். அவ்வளோதான், இது வதங்கிடுச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். கொத்தமல்லி வதங்கிடுச்சு. அடுத்தது புதினாவும் அதேமாதிரி சின்ன பவுலில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு திரும்ப நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரெக்டாக 3 ஸ்பூன் அளவு போட்டிங்கன்னா நல்லா இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 10 செகண்ட் நம்ம இது பண்ணாலே போதும். அதுவும் கொஞ்சம் நல்லா மசாலா பிடிச்சிடும். வரும் இதுவும் நல்லா வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி வதங்க பிறகு நம்ம தயிர் போட்டுக்கணும். இப்படிதான் எப்படி இல்லை அதுதான் செமையா சூப்பர். கொஞ்சம் கூட இருக்க மாதிரியே தான் இப்போ சிக்கனை ஆட் பண்ணுறேன். நான் ரொம்ப சிக்கன் எடுத்துக்கலாம். இதை கூட போனோம்னா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எங்க இருக்கு நெக்ஸ்ட் தெரியாதான் வாங்கணும். ஸ்கின்னோட வாங்குறதுக்கு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணி. அதனால நான் ஸ்கின் இதாக நிறைய பேர் அருண் சுவையின் நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது. வந்து ஸ்கின் லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ வாங்கும் போதே வந்து ஸ்கின் இல்லாமல் தான் வாங்குவாங்க.
நம்ம எப்போவுமே வந்து வீட்டில் ஸ்கின்னோட தான் எடுப்போம், ஏன்னா அதுதான் ஒரு டேஸ்ட்டே நமக்கு. அதனால் ஸ்கின் தான் பண்ணிடுவோம். பாருங்கள், இப்பயே நல்லா பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆயிரம் தான் செஞ்சு நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது சேர்க்கணும் அவசியம் கிடையாது. அதனால் ஒரு 1/2 லிட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாகவே தான் தண்ணியே சேர்க்கணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங்க சோடா ஊத்துனியா 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் சும்மா நம்ம போட்டு மூடி வைக்கலாம். கொஞ்சம் நல்லா ஆமா மூடிக்கிங்க. நல்லா ஹையில் வச்சு கொஞ்சம் நல்லா சிக்கனை நல்லா வேக விட்டாச்சு. ரைஸை வந்து நல்லா பரட்டினாப்பெல்லாம் விட்டால் தான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக்கி நல்லா சூப்பராக வரும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி வந்தாலும் இன்றைக்கி இதுதான் போட்டு இப்படி மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ற? அடிச்சிச்சு. வந்துருக்கு. இப்போ சிம்மிலே தான் வச்சு வேக வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இஷ்டம் போல கொஞ்சம் கீழே அடிச்சு. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக நம்ம பிரியாணி செஞ்சு முடித்து இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்து வந்திருக்கோம். ஸோ இதில் இப்போ வந்து இந்த பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக டெண்டு நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. ஃபஸ்ட்டு பைட். சூப்பர், ரியலி சூப்பராக வந்துருக்கு. இந்த ரெசிபி நான் பார்த்தது வந்து ஜப்பார் பாய் பார்த்தீங்களா, அதை பார்த்து தான் நானும் செஞ்சேன். ரியலி அவரோட இந்த சொல்கிற மெத்தட் வந்து அவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டாக ஆகுது. அதேமாரி நம்ம அவர் சொல்கிறாங்களே நம்ம செய்யறதுல வந்து நல்ல ஃப்ளேவர் நல்லா தெரியுது. ரியலி எக்ஸலண்ட். தேங்க்ஸ் டு ஜப்பார் பாய். ஸோ நீங்கள் சொன்னதை வச்சு தான் நான் செஞ்சேன் தம் பிரியாணி. பட் ஆனால் இங்கே ரியலி குட், நல்லாவே வந்திருக்கு. தேங்க்யூ பாய். நானும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி இனிமேட்டு கண்டினியூவாக வீடியோஸ் வரும். அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. ஆனால் கண்டிப்பாக அது நான் செய்ய போகிறாங்க, ஷூட் பண்ண போகிறேன். அது இன்னும் ஒரு 2-3 டேஸில் செய்வேன். அதையும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இனிமேல் வாரத்தில் எப்படின்னு 2-3 டேஸ் கண்டிப்பாக வரும். ஸோ கண்டிப்பாக என் சைடில் இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். Thank you for watching my video. Subscribe to Azhar Picks. Keep watching.